வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக போயம் ஒரு 5 போயம் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 6th என்னன்னு பார்த்தீங்கன்னா தோஹேவாலி. தோஹேவாலிங்கிறது என்னன்னா மனப்பாட பகுதி, உங்களுக்கு கட்ரஸ்ட் மனப்பாட பகுதி. இப்போ நமக்கு எப்படி தமிழில் திருக்குறள் இருக்கும் அதே மாதிரி ஹிந்திலையும் இருக்கு. இதில் கபீர்தாஸ், ரஹிமன், ரைதாஸ், இந்த மாதிரி துளசிதாஸ் இவங்களோட போயமை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 போயம் பார்த்தீங்கன்னா கபீர்தாஸோடது. ஃபர்ஸ்ட் போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி குண்டல் பசே மூர் டூட்டே பன் மாங்கே ஐசே கட்டி கட்டி ராம் ஹை துனியா தேக்கை நகி. இந்த போயமோட இது பார்த்தீங்கன்னா கஸ்தூரின்னா ஒரு மாதிரியான வாசனை பொருள். குண்டல் பசேனா குண்டல்ங்கிறது இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா தொப்புள், அதாவது மூர்க்னா மான், மூர் டூட்டே பன் மாங்கி அதோட உடம்பு தொப்புள் பகுதியிலேருந்து ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வரும், ஸ்மெல் வரும். நல்ல அந்த ஸ்மெல் வந்து அது எங்கிருந்தோ வருதுன்னு நினைச்சிட்டு அது அந்த வழியெல்லாம் தேடிட்டு போகும். அதுதான் கஸ்தூரி குண்டல் பசே மூர் டூட்டே பன் மாங்கே. நெக்ஸ்ட் லைன் என்ன பாத்தீங்கன்னா ஐசே கட்டி கட்டி ராம் ஹை துனியா தேக்கை நகை. கடவுள்ங்கிறவர் வந்து நம்ம மனதிலேயே இருக்காரு, நமக்குள்ளேயே இருக்காரு, ஆனா நம்ம துனியா வெளியே தேடிட்டு இருக்கோம் கடவுளை அப்படிங்கறத இந்த தோஹையோட மீனிங். நெக்ஸ்ட் 2வது போயம் பாத்தீங்கன்னா குரு கோவிந்த் தோஹு கட்டே காக்கே அலாஹி பாயி விலஹரி குரு அப்னே கோவிந்த் தியோ பதாயா. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குரு கோவிந்த்ங்கிறது வந்து இதுல குருங்கிறது நமது ஆசிரியர், கோவிந்த்ங்கிறது வந்து இதுல கடவுள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தோஹு கட்டே கடவுளே வந்து முன்னாடி நின்னாலும் நீ யாருக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன்னு பார்த்தேன்னா குருக்கு தான். ஏன்னு கேக்குன்னா அந்த கடவுள் பத்தி நமக்கு சொல்லி கொடுத்ததே குருங்கிறனால நம்ம வந்து முதல் ரெஸ்பெக்ட் மரியாதை குருக்கு கொடுப்போங்கிறது தான் இந்த 2வது போயம் கபீர்தாஸோடது. குரு கோவிந்த் தோஹே கட்டே காக்கே லவ் பாயா விலஹரி குரு அப்னே கோவிந்த் தியோ பதாயா. நெக்ஸ்ட் 3rd போயம் பாத்தீங்கன்னா ரஹிமனோடது. ரஹிமன் தாகா பிரேம் கா மத் தோடோ சட்கயா டூட்டே சே ஃபிர் நா மிலே மிலே காண்ட் பிரா ஜாயா. அப்படின்னா என்னன்னா ரஹிமன் தாகான த்ரெட்னு உங்களுக்கு தெரியும், பிரேம்கா அதாவது ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒரு பாசமா இருக்கிற அந்த அன்புங்கிற ஒரு நூலை வந்து மத்தோடோ சட்கையா உடைச்சிடாதீங்க. உடைச்சா அது திருப்பி நம்ம என்னதான் வந்து அந்த நூல் கட்டானோன்னு முடிச்சு போட்டுக்கிட்டாலும் அது ஒரு பிளெயினா இருக்காது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அன்பு செலுத்தும் போது அதை உடைச்சிட்டிங்கன்னா அதை திருப்பியும் சேர்த்த முடியாதுங்கிறது தான் அந்த போயமோட இது ரஹிமனோட போயம். இது இப்ப 3rd போயம் ரஹிமனோட போயம்ல ரஹிமன் தாகா பிரேம்கா மத் தோடோ சட்கயா டூட்டே ஹி ஃபிர் நா மிலே மிலே கான் ஃபிர் ஷாயா அப்படிங்கறது தான் இந்த போயமோட மீனிங் பார்த்தோம். இப்ப 4th போயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விதா தன் உத்தியம். உத்தியம் யா இருக்கு நடுவுல, உத்தியம் வீணா கஹோ ஜூ பாவை கவுன் வீணா துலாயே நா மிலை ஜௌ பங்கா கி பவுன். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு கல்விங்கிறது வித்யான கல்வி, தன்னா பணம், இது ரெண்டுமே நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாம நமக்கு கிடைக்காது, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும். செகண்ட் லைன்ல பீனா துலாயே நா மிலை ஜௌ பங்காக்கி பவுன், அதாவது அந்த பங்கானா ஃபெதர், அதை சுத்தினாதான் அந்த காத்து வரும். பவுன்னா இந்த இடத்துல காத்து, அந்த காத்து வரணும்னா அதை சுத்த வச்சாதான். இந்த பங்கானா விசிறி ஆட்டினாதான் நமக்கு. இப்ப கையில நம்ம விசிறி வச்சிருக்கோம்னா அப்படியே வச்சிருந்தா காத்து வராது, நம்ம விசிறதான் கையை அசைச்சு விசிறதான் அந்த காத்து வருங்கிறது தான் இந்த 4th போயமோட மீனிங். 4th போயம் யாருதுன்னு பாத்தீங்கன்னா விருத்து அப்படிங்கிறவரோடது. 5th போயம் ரைதாஸோட போயம் பாத்தீங்கன்னா ஹரி சா ஹிரா ஷண்ட் கை கரை ஆன் கி ஆஸ் தே நர் ஜம்பூர் ஜாயேங்கே சத் பைசை ரைதாஸ். அது என்னன்னா இதுல ஹரிசா ஹிரானா இந்த இடத்துல நம்ம வந்து கடவுளை வந்து நினைக்காம இருந்தோம்னா, கடவுளை பத்தியே நினைக்காம இருக்கும்போது நம்ம வந்து நரகத்துக்கு போவோம்ங்கிறது தான் இந்த போயம். கடவுள் மேல நம்ம வச்சிருக்கிற பக்தியை பத்தி சொல்றதுதான். ஜம்பூர்னா யமலோகம், ஜாயேங்க அதாவது தே நர் ஜம்பூர் ஜாயேங்கே சத்
பாசை ரைதாஸ். நம்ம கடவுளை நினைக்காம பண்ணாம இருந்தோம்னா, பக்தி பண்ணாம இருந்தோம்னா நமக்கு நரகம் தான் கிடைக்குங்கிறது இவரு ரைதஸ் அவரோட தோகையில சொல்லியிருக்காரு. 6th ஒன் தோகை பாத்தீங்கன்னா, அவத் ஹி ஹர்சை நகி, 9 நகி ஸ்னேக், துளசி துளசி நகே தகே தகாம் நா சாயேயே, கஞ்சன் ஹர்சே மேகா. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போறோம்னா அவாத்கி ஹர்சை நகி, நைனாக்கு நகி ஸ்னேகா. அதாவது அந்த ஒருத்தர் வீட்டுக்கு போறோம்னா அவங்க ஒரு சந்தோஷமா நம்மளை வரவேற்கல, ஏதோ வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது, நம்மளை பார்க்கும்போது மட்டும் ஒரு சந்தோஷம் இருக்க மாதிரி வந்துட்டாங்களேன்னு கூப்பிடுறது, அந்த மாதிரி இருந்தா துளசி கஹாம் நா ஜாயேகா, அப்படி இருந்தா நம்ம அந்த வீட்டுக்கு போக கூடாது. கஞ்சன்னா கோல்டு, அதாவது வர்ஷாத்னா மலை, மேகம், அதாவது தங்க மலையே அவங்க வீட்டுல பெஞ்சிருந்தாலும் தங்க மலையே இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுக்காத, ஒரு உண்மையான வரவேற்பு கொடுக்காத வீட்டுக்கு போக கூடாதுங்கிறது தான் துளசி தோகையில சொல்லியிருக்காங்க. இந்த தோகை எல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இதை மெமரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை.